சாரி எனக்கு ரொம்ப பிடிக்கும். அம்மா ரொம்ப விலையா வாங்கலைனாலும் ரொம்ப கம்மியான ரேட்டில் வாங்கி வச்சா தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அம்மாவுக்கு நான் அப்படி வாங்குறது அவங்களுக்கு அவ்வளோ திருப்தியாக இருக்கும். நான் சின்ன பிள்ளையிலேருந்தே வந்து எனக்கு அம்மா வாங்குகிற சாரி தான் பிடிக்கும். நான் எப்பயுமே நான் விரும்பி எடுக்கிற சாரி கூட எனக்கு பிடிக்காது. எங்கள் அம்மா வந்து நான் அவங்க வாங்கி கொடுக்குறத நான் கட்டிக்குங்கும்போது அவங்க அவ்வளோ திருப்திப்படுவாங்க. அவங்க எனக்கு பார்த்து பார்த்து வாங்கி கொண்டு வருவாங்க. அவங்க விலை எப்படிங்கிறத நான் பார்க்க மாட்டேன். யார் வாங்கி கொடுத்தாலும் கூட அவங்க வாங்கி கொடுக்குற அந்த சேரீயில் அவங்களுடைய அன்பை மட்டும்தான் பார்ப்பேன். அவ்வளோ ஒரு நீட்டாக இருக்கும். நான் கட்டி அவங்க அழகு பார்க்கும்போது எனக்கு மனசுக்கு அவ்வளோ திருப்தியாக இருக்கும். அவங்கக்கிட்ட கிடைக்க வேண்டிய அந்த பாசம் அவங்க திருப்தியிலேயே நான் பார்த்துருவேன். அம்மா வந்து எப்பயுமே எனக்கு சின்ன பிள்ளையிலேருந்தே அண்ணாவுங்க எல்லாத்துக்கும் வாங்கிட்டு வந்து அவங்கெல்லாம் நல்லா இருக்க இல்லைன்னு சொல்லும்போது அம்மாவோட மாற்றத்தை நான் பார்ப்பேன். அவங்க மனசு சங்கடப்படும். நீங்களே வாங்கிக்கோங்கன்னு அவங்க சொல்லும்போது அவங்க மனசு அவ்வளோ கஷ்டமாக இருக்கும். தன்னோட பிள்ளைகளுக்கு வந்து பார்த்து பார்த்து ஒவ்வொன்றும் வாங்கி கொடுத்து அவங்க திருப்தி அடையணும்னு நினைக்கும்போது நம்ம அவங்க மனசை புரிஞ்சுக்கிட்டு அவங்கள திருப்திப்படுத்தணும்னு தான் என் மனசு விரும்பும். ஒரு நாளும் ஒருத்தரை கஷ்டப்படுத்துகிற மாதிரி பேசி நான் கஷ்டப்பட்டால் கூட அவங்க கஷ்டப்படக்கூடாதுன்னு தான் நான் நினைப்பேன். எங்கள் வீட்லையும் சரி வெளியிலையும் சரி அந்த மாதிரி ஒரு ஒரு பொருள் வாங்கி கொடுக்குறாங்கன்னா அதில் அவங்களுடைய அன்பு தான் நான் பார்ப்பேன். ஒரு காஸ்ட்லியாக வாங்கி கொடுத்தாலும் சரி, ஒரு 5 ரூபா பொருளாக இருந்தாலும் சரி, அவங்க பிரியப்படுறத வந்து நான் இழக்காமல் அதை வச்சுக்கணும்னு நினைப்பேன். அவங்க அந்த பொருளை பார்க்கும்போது துணியாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, அவங்க அன்பை என்றைக்கும் நினைவில் வச்சுக்கிற மாதிரி பார்ப்பேன். இது கூட இந்த சேரீ கூட அம்மா வந்து எனக்கு வீடு கட்டும்போது வாங்கி கொடுத்தாங்க. ரொம்ப விலையெல்லாம் இல்லை, 250 ரூபா தான். ஆனாலும் இந்த 15 வருஷமாகவும் அது ஒரு பொக்கிஷமாக நான் எப்போ வெளியில் கட்டிகிட்டு போகிறேனோ அதெல்லாம் ஒரு மன நிறைவு. யார் பார்த்தாலும் இந்த சேரீ கட்டிட்டு போகும்போதெல்லாம் அவ்வளோ நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. இந்த சேரீ நான் எப்பெல்லாம் கட்டிட்டு போகிறேனோ அப்போல்லாம் வந்து எல்லாரும் இவ்வளோ நல்லா இருக்குது அப்படிங்கிற மாதிரி பார்ப்பாங்க. அப்போல்லாம் எனக்கு அந்த தீபாவளி போல் ஒரு நல்ல நாளை எனக்கு போட முடியுது. அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். அம்மா வாங்குகிற சேரீயும் சரி, எங்கள் வீட்லேயும் சரி, ரொம்ப காஸ்ட்லியாக வாங்கினா நான் அவ்வளோக்கான திருப்தி அடைய மாட்டேன். வந்து ரொம்ப மலிவாக இருக்கணும். அந்த இதை வந்து நம்ம நான் திருப்தியாக ஏற்றுக்குவேன். அதைத்தான் பார்ப்பேன். ஏன்னா அவங்க ஒரு திருப்திக்காக நம்ம வாங்குறாங்கன்னா பார்த்து பார்த்து ஒரு பொருளையும் வாங்கி கொடுப்பாங்க. அதை வந்து நம்ம எந்த பொருளும் சரி, யார் வாங்கி கொடுத்தாலும் சரி, அதை வந்து மனசு அவங்க திருப்திப்படுற அளவுக்கு நம்ம நடந்துக்கிறோம். அப்படி தான் நான் என்றைக்கும் நடந்துக்கிறேன். இது ஒரு நல்ல பழக்கமாக தெரியுது. கொஞ்சம் நிப்பாட்டு. நான் அதே போல் எங்கள் அம்மா வீட்டுக்கு போனேன்னா எங்கள் அம்மாவை கஷ்டப்படுத்தாமல் காஸ்ட்லியாக சமையலெல்லாம் எது பண்ணாலும் எனக்கு பிடிக்காது. போகும்போதே நான் சொல்லிடுவேன், எனக்கு இட்லி பிடிக்கும் அப்படின்னு சொல்லுவேன். இட்லி மாவுலேயே பணியாரம் அப்போல்லாம் நாங்கள் எங்கள் வீட்டில் ஏதோ ஒரு நாள் தான் நல்லது செய்வோம். அந்த மாதிரி பணியாரம் இல்லை இட்லி எதனாச்சும் அம்மா கையில் என்ன செஞ்சாலும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் அதிகமாக ருசித்து அவங்க செஞ்சு கொடுக்குறத சாப்பிடும்போது அவங்க அவ்வளோ சந்தோஷமாயிருவாங்க. நான் போகிறேன் அப்படின்னாலே அவங்க அவ்வளோ ஹாப்பியாக இருப்பாங்க. எப்போ வர்ற எந்த நேரம் வர்ற அப்படின்னு எதிர்பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அந்த அந்த ஒரு நினைவுகள் நல்லாயிருக்கும். ஏதோ வருஷத்துக்கு ஒரு வருஷம் போனாலும் எனக்கு அந்த போய் அவங்கள பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ திருப்தியாக இருக்கும். அங்கே போய் கஷ்டம் இல்லாமல் அவங்கள சந்தோஷப்படுத்திட்டு வருவேன். அந்த நினைவுகளே நம்ம வருஷம் வர்ற வரைக்கும் அதை வச்சுக்குவேன். அவங்க பேசும்போதெல்லாம் கொஞ்சம் ஃபோன்லேயே பேசும்போது ஏதாவது கஷ்டம் அப்படின்னா நம்மக்கிட்ட பேசுவாங்க. அவங்க மனசு கஷ்டப்படாத அளவுக்கு நான் ஒவ்வொன்றையும் எடுத்து பேசுவேன். அவங்க ஹாப்பியாக வைக்குவாங்க. எப்போ பேசினாலும் என்கிட்ட பேசும்போது அவங்கள உற்சாகப்படுத்திட்டு மாதிரி தான் நான் பேசுவேன். இங்கே கஷ்டம் அங்கே கஷ்டம் அப்படிங்கிறதெல்லாம் பேசக்கூடாது. வயசானவங்க வந்து எப்பயுமே ஒரு பயம் இந்த மாதிரி நம்ம பேசினோம்னா அவங்க அதுவே ரொம்ப இதாக எடுத்துக்குவாங்க. அதனால் நான் எப்போ பேசினாலும் நான் எனக்கு கஷ்டம் இருந்தாலும் அவங்கக்கிட்ட சொல்ல மாட்டேன்.
அவ்வளவு ஒரு சந்தோஷமாக அவங்க இருக்கணும் அப்படிங்கிறத நான் விரும்புவேன். எனக்கு அந்த மாதிரி யாருக்கிட்ட பேசினாலும் நான் ஒரு ஹாப்பியாக பேசுகிற மாதிரி பேசிடுவேன். அவங்க அவங்க திருப்தி அடைகிற மாதிரி, அவங்க கொஞ்சம் தைரியமாக இருக்கிற மாதிரி தான் பேசுவேன். எல்லாத்துக்கும் ஒவ்வொரு கஷ்டம் வரும்போதெல்லாம் வந்து என்கிட்ட பேசுவாங்க. ஃப்ரெண்ட்ஸ் ஆகட்டும், யாராக இருந்தாலும் அவங்க அவங்களுடைய அந்த வாட்டத்தை போக்குறதுக்கோசரமே நான் நல்லா பேசுவேன். பேசி அவங்க சந்தோஷமாக இருக்கணும்னு யாருமே அவ்வளோ கஷ்டப்பட மாட்டாங்க. நான் அவ்வளோ கஷ்டப்பட்டு வாங்கி கொடுத்தாலும் ரேஷன் சாரியை அவ்வளவு விரும்பி கட்டுவேன். கட்டும்போது எல்லாருமே ரேஷன் சாரி மாதிரியே தெரியல அப்படின்னு சொல்லுவாங்க. ரேஷன் சாரி வந்து எனக்கு கட்டுறதுக்கு ரொம்ப பிடிக்கும். புது சாரி அவ்வளோ காட்டன் இல்லை, அவ்வளோ நல்லா இருக்கும். நான் கட்டியிருக்கிறேன். எல்லா 2-3 வீடியோக்கள்லேயே நான் ரேஷன் சாரி தான் கட்டியிருக்கேன். அதுக்கும் நல்ல ஒரு மதிப்பு கொடுப்பேன். வெளியில் கட்டிட்டு போனால் கூட பட்டு சாரி மாதிரி தோற்றம் அளிக்குதுன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும்.